மக்களே, விளாத்திக்குளம் 4வது நாளா தொடரும் போராட்டமா இருக்குது. அதுல இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அந்த ஏரியால அப்படின்ற ஒரு தகவலை பார்க்க போறோம். நேத்து கும்மிடிப்பூண்டி ஏரியால பாத்தீங்கன்னா, கடையில தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு 3 பேர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பத்தி டீட்டெயிலான ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலி நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த பொண்ணை காரில் கடத்திட்டு போயிட்டு அங்கே சில மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, அந்த ஒரு இதுவே ஃபேக்கு, அது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி இப்போ வெளியே வந்திருக்குது. அந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விளாத்திக்குளம் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை நடந்து இன்னைக்கு சனிக்கிழமை வரையுமே அந்த போராட்டம் தீவிரமா நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உடற்குறாயோட முதற்கட்ட தகவல் தான் வெளியாயிருந்தது. கழுத்து எலும்பு உடைஞ்சு இது ஆயிருக்கு அப்படின்றது தான். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடற்கூறு ஆய்வை இன்னும் கொஞ்சம் இது பண்றதுக்காக திருநெல்வேலி அங்க ஒரு மையம் இருக்கு, தடவியல் அறிவியல் மையம்ன்ற மாதிரி இருக்கு. அங்க சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அடுத்த கட்ட ரிப்போர்ட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ரிப்போர்ட் வரல. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த ரிப்போர்ட் வெளியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு நாள் எடுக்கும்னு தெரியல. இன்னொரு பக்கம் அந்த மாணவியோட உடலை நாங்க வாங்கவே மாட்டோம், கண்டிப்பா குற்றவாளி அரெஸ்ட் பண்ணாத வரையும் நாங்க இந்த உடலை வாங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஏரியா மக்களும் சரி, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இன்னும் போராட்டம் வெளுத்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஏரியா இருக்கிற அந்த குறிப்பா சொல்லணும்னா வேடநத்தம் கிராமம், அந்த ஏரியா விளாத்திக்குளம் இருக்கு இல்லையா, அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற நிறைய கிராமங்கள் தொடர்ந்து போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல இன்னைக்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி நெடுஞ்சாலை இருக்குல்ல, அந்த ஏரியாவோட ரோட்டிலேயே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி அவங்கள போக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல விசாரிச்சிருக்கிறோம். அதுல ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தாண்டி இன்னும் பெருசா குற்றவாளிக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் சிக்கல, இதுக்கான இதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதுல மேஜர் ஃபால்ட் போலீஸ் அன்னைக்கு நைட்டே வந்திருந்தாலும் சரி, மறுநாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வந்திருந்தாலும் சரி, இது இவ்வளவு தூரம் ஆயிருக்காது. பட் இது அந்த இடத்துல லீடு மிஸ் ஆனதால இப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா பண்ணாலுமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் இப்போதைய தகவலா இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐக்கு விசாரணையை மாத்தணும் அப்படின்ற மாதிரி மதுரை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு நபர் வழக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல. நீங்க வழக்கு போடுங்க, நாங்க அதை பண்றோன்ற மாதிரி நீதிபதி தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறதாவும் தகவல். அடுத்து அதிமுக இருக்காங்க இல்லையா கட்சி, அதிமுகல மதுரையில ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது தூத்துக்குடி நிர்பயா. நிர்பயா கேஸ் டெல்லியில உங்களுக்கு அந்த இஷ்யூ பத்தி தெரியும். அதே மாதிரி இங்க தூத்துக்குடி நிர்பயா, அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் போராட்டம். ஒரு பக்கம் அந்த ஏரியால இருக்கிற போராட்டம், இன்னொரு பக்கம் கட்சியினர் அதை எதிர்த்து நாங்க அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறோன்ற மாதிரி இவங்க சில பல போராட்டங்களை மாத்தி மாத்தி பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. 4வது நாளாக உடலை வாங்காமல் போராட்டத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்றதான் இந்த ஒரு விஷயத்தோட தகவல். இன்னும் வேற எதுவுமே அப்டேட் ஆகல, அதே ஸ்டேட்ல தான் இருக்கு. அவங்க ஒரே முடிவு தாங்க, எங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிங்க, நாங்க வாங்குறோம் அப்படின்றதுல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது பாக்குறது. ஓகே, இது இந்த கேஸோட அப்டேட். 2வது என்னன்னா, கும்மிடிப்பூண்டியில பாத்தீங்கன்னா 42 வயசுல இருக்கிற ஒரு லேடி. ஓகே, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கோட ஹஸ்பண்ட் கைவிடப்பட்டு தனியா தான் அவங்க இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு அந்த 2 பசங்களை படிக்க வைப்பதும் அதுக்கான வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த 2 பசங்களுமே பாத்தீங்கன்னா எங்கேயோ ஹாஸ்டல்ல எங்கேயோ படிச்சுட்டு இருக்காங்க போல. இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு அதுல அந்த கடையில வர வருமானத்தை வச்சு வீட்டையும் பசங்களையும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காங்க, கும்மிடிப்பூண்டியில கரெக்டா அந்த இங்க இருக்காங்களா, நைட்டு அந்த கடையில நைட்டு ஒரு 10-11 மணிக்கா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையிலேயே படுத்து தூங்கியிருக்காங்க. இப்போ அந்த ஏரியா, அந்த கடை இருக்கிற பக்கத்துல ஒரு 3 பேர் நடந்து வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேர் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி போதையில இருந்திருக்காங்க. மது போதையோ கஞ்சா போதையோ, இது வர வர தீவிரமாயிட்டு இருக்குது எல்லா போதைகளும் தமிழ்நாட்டுல. அதுல இவங்க வரப்போ அந்த பயங்கரமான போதையில வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த லேடியை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அங்க தூங்கிட்டு இருந்த அவங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஏரிக்கரைக்கு போயிருக்காங்க.
கவரைப்பேட்டை ஏரிக்கரை அங்கிருந்து அவங்களை தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் இவங்க பாலியல் வன்கொடுமை கூட்டா சேர்ந்து இந்த விஷயங்கள் பண்றாங்க. அந்த பொண்ணும் அவங்களும் அந்த லேடியும் என்ன பண்றாங்க, அதை எப்படியாவது வந்து அங்கிருந்து தப்பிக்கலாம், அவங்கள இது பண்ணிட்டு இது பண்ணலான்ற மாதிரி பயங்கரமா முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த முயற்சிகள் எதுவுமே அங்க 3 பேர் இருக்கிறதால அவங்க ஒரு ஆளால அவங்கள எதுவுமே பண்ண முடியல. அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியல, அவங்கள எதுவும் பண்ணிட்டு வர முடியலன்ற மாதிரி தீவிரமா இதுவாயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க வந்து மயக்க நிலைக்கும் அங்க சத்தம் கேட்குது. ஒரு பாயிண்ட்ல இவங்க மயக்க நிலைக்கு போற சுச்சுவேஷன் இருக்கு. அந்த டைம் தான் என்ன பண்றாங்க, அந்த ஏரிக்கரை அருகே வந்து ஒரு 2 பேர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க போல. நைட் ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டோ எங்க இருந்தோ வந்திருக்காங்க. 2 பேர் வந்து வரும்போது இந்த சத்தம் கேட்டிருக்குது. இவங்க கத்துறது இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே இவங்க வந்து பார்த்துருக்காங்க. வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க அந்த லேடி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 3 பேர் ஓடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓடுறத பிடிக்கிறதா இந்த பெண்ணை காப்பாத்தணும், ஏன்னா இவங்க மயக்க நிலையில இருக்காங்கல்ல. அந்த 2 பேர் என்ன பண்ணி பதட்டமாயி, சரி ஃபர்ஸ்ட் இவங்களை காப்பாத்துவோம், அவங்கள விட்டுருவோம், அவங்க போயிட்டாங்க, இவங்களை காப்பாத்துவோன்றதுக்காக இந்த லேடியை காப்பாத்துறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. அங்கிருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவது, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவதுன்ற மாதிரி போலீஸ் பண்ணி அங்க போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்து அந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. மறுநாள் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சுயநினைவு, மயக்கத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் யாரு என்ன அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவொடனே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தந்த நபர்கள் தான் இவங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தவொடனே போலீஸுக்கு யாரு என்ன அப்படின்ற ஒரு அடையாளம் தெரியுது. அந்த ஒரு 3 பேர் யார் அந்த காரியத்தை பண்ணாங்களோ அந்த 3 பேரை வந்து இளைஞர்கள் தான். அந்த 3 பேரையும் எடுத்துட்டு வந்து விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார், நாங்கெல்லாம் அப்படி பண்ணவே இல்லை, எங்களுக்கு சுத்தமா இல்லை, நாங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தோம், நாங்க அந்த நேரத்தில் அந்த ஏரியா பக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த பொய்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி ஃப்ரெண்டு தானே, சரி ஃப்ரெண்டோட நம்பர் எங்க இருந்தீங்களோ அந்த ஏரியாவோட நம்பரை கொடுங்க, யார் கூட இருந்தீங்களோ நம்பர் கொடுங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க கொடுக்க போன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணா அந்த நம்பர் வந்து நாங்க வெளியே இருக்கோம், நான் இங்க இல்லவே இல்லை, நான் வரத்துக்கே ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகுன்ற மாதிரி அந்த தரப்புலன்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார் இல்லை நம்பர் மாற்றி சொல்லிட்டோம், திரும்ப பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை வேற மாதிரி விசாரிக்கும் போது அந்த உண்மைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க மொத்தமா. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில் ரிமாண்ட் பண்ணி இப்ப ஜெயிலில் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ தண்டனைகள் தீவிரமாக்கம் பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கற்றும் இல்லை. ஏன்னா இப்போ கடந்த ஒரு வாரத்திலே பாருங்க, ஒரு பக்கம் செவ்வாய்க்கிழமை இந்த கேஸ் நடக்குது, யாரு தூத்துக்குடி. இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு இது நடக்குது, ஒரே நாள் கேப்ல பாருங்க இது நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இத்தனை கேஸ் கிட்ட ஐ மீன் என்ன உடனுக்குடனே நடக்குது, கேஃபே விடாம அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் எத்தனை இருக்குதுன்றது யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே எப்படி, இன்னும் ஓவரால் இந்தியாலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோன்றது யோசிச்சு பார்த்தா புரியும். இது 2வது கேஸ். 3வது திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா காரில் கடத்தப்பட்டு இதுவாயிருச்சு அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து ஒரு மாணவி ப்ராஜெக்டுக்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு வராங்க. ஓகே, பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னைக்கு வராங்க. அங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில பல நாள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களையே மார்ஃபிங் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் வெளியாகுதான். எப்படி அந்த பொண்ணை மார்ஃபிங் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் வருதான். அந்த இமேஜை பார்த்துட்டு இவங்க பதட்டமாயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. யார் என்னன்றது வெளிப்படையா சொல்லாம அவங்களே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணி அந்த ஃபோன் நம்பர் மெசேஜ் வந்துச்சு இல்லையா அந்த வாட்ஸ்அப்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா உங்க உறவினருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிடுவோன்ற மாதிரி இவங்களை மிரட்டி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டுறாங்க இவங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ப்ராஜெக்டுக்காக ஒரு நாள் வெளியே போகும்போது வெளியே போற இடத்துல ஒரு கார்ல இவங்களை கடத்தி, எப்படி இந்த கார்ல இவங்களை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஒரு 4 பேர் கடத்திட்டு போயிட்டு என்னை வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு விட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. கார்ல கடத்திட்டு போயிட்டு 1 மணி நேரம் கழித்து என்னை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டாங்க, என்னை வந்து மயக்க மருந்து வச்சு என்னை மயக்கி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்றத சொல்றாங்க. அதை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற சில பல சேஞ்சஸ் இருந்திருக்கு, அந்த சேஞ்சஸ் எடுத்துட்டு போய் நான் செக் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு நடந்திருக்குன்ற மாதிரி எனக்கே தெரியுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்க உடம்புலயே மாற்றங்கள் தெரியுதான். அதுக்கப்புறம் இவங்க செக்அப் போயிருக்காங்க. செக்அப் போனதுக்கு அப்புறம் தான் இது இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 9ஆம் தேதி அந்த செக்அப் நடந்தது. மார்ச் 9ஆம் தேதி ஒரு ஹாஸ்பிட்டல்ல
முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு வெளியே வரும்போதும் திரும்ப அந்த நபர்கள் எப்படி யார் என்ன பண்ணாங்களோ அதே நபர்கள் வந்து திரும்ப கார்ல வந்து என்னை மிரட்டிட்டு போனாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் நீ சொன்னா திரும்ப இந்த மாதிரி போட்டோஸ் இதெல்லாம் உன்னை வெளியே அமுச்சு விட்டுருவோம், போட்டு கொடுத்துருவோம், இந்த மாதிரி சோசியல் மீடியால போட்டுருவோம், இதெல்லாம் போட்டுருவோம் பயம்புறுத்திருக்காங்க அப்படின்றதையும் அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிப்போம், இந்த கம்ப்ளைண்ட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தா, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தனா இவங்க சொல்றாங்கல்ல இந்த தேதியில என்ன இங்க கடத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவோட சிசிடிவி கேமராலையும் எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. இவங்க சொல்ற வாக்கின் அடிப்படையில் ஒரு ஃபுட்டேஜுமே மேட்ச் ஆகல. சரி, அதை விட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலை வந்து சொன்னாங்க இது பண்ணாங்கல்ல, ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தாலுமே அந்த ஃபுட்டேஜ்லயுமே இவங்க சொல்ற மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லை. வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி புகைப்படங்கள் வந்துச்சு அப்படின்னாங்கல்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எடுத்து பார்த்தாலுமே அந்த மாதிரி புகைப்படங்கள் எதுவுமே வரல. அப்புறம் எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்னு பாத்தீங்கன்னா ஃபேக் கம்ப்ளைண்ட். அந்த குறிப்பிட்ட பெண் இருக்காங்க இல்லையா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கான். ஓகே, அந்த மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூஸ் இருக்கான். அந்த இஷ்யூல இவங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க போல. இப்போ அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாது, அவங்களே வந்து மனநலம் சரியில்லாம இந்த ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ என்ன பண்ணுவீங்க, இது விசாரிக்கும் போது பொய்ன்றது தெரியுது, இவங்க பண்ணது இது எல்லாமே ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட். இது ஒரு என்னது, ஐயோ பிக் பாஸ்ல சொல்லி மறந்து போயிட்டுனே, இது ஒரு வேற உலகத்துல நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி வந்து இங்க சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு உலகத்துல இருந்து வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த. இப்போ இந்த மாதிரி சொல்றதால இது விசாரிக்கலே தெரியுது. இப்ப இந்த மாதிரி சொல்றதாலேயே எந்த ஒரு கேஸ் புதுசா வந்தாலுமே இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருது. உண்மையா நடந்தாலுமே இப்ப நம்ம இந்த மாதிரி வர கேசஸ்ல உண்மையான சம்பவம் இருக்கட்டும், இந்த மாதிரி பொய்யான கேஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது உண்மையா பொய்யான்னு விசாரிப்போன்ற ஸ்டேஜுக்கு போயிடும். இதனால பாருங்க, உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களுக்குமே ஒரு பெரும் பின்னடைவா மாறுமோ அப்படின்ற கேள்வி வருது அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க மேல எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களே சரியில்லைன்றதால. இப்ப இது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்ன்ற தகவல் வெளியா இருக்கு. நான் கூட வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்களா இல்லையா, ஒரு 2 வயசு பொண்ணு 7 வயசு பொண்ணு சென்னைக்கு வந்த இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வீடியோவில் நானே அட்ரஸ் பண்ணியிருப்பேன். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் பொய்யாடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த திருச்சி டு சென்னை வந்த கேஸ் பொய்யான கேஸ் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மை தகவல் வெளியாகிருக்குது. இந்த 3 விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.